ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் ப்ராங்க் தாங்க பண்ண போகிறோம். ஒருத்தவங்க வச்சு செஞ்சுட்டான், அதனால் இன்றைக்கி அவனை வச்சு செய்ய போகிறோம். என்னென்னா இக்னோரிங் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா காலையில் எழுப்புறப்பே எப்பயுமே கொஞ்சம் பாசமாக எழுப்புவேங்க. இன்றைக்கி கொஞ்சம் காண்டாக எழுப்பி விட்டேன். அதுலேயே அவனுக்கு கொஞ்சம் டவுட்டு. அதுவும் இல்லாமல் ஜிம்முக்கு வேறு நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். தனியாக வேறு போயிட்டு வந்தானா, அதுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தான். அதை வச்சே கண்டினியூ பண்ணி அவனை கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஓகே, சரி, ஓகே, வரட்டும், பார்க்கலாம். ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். டைம் சளி பிடிச்சிக்கிட்டா? இப்போ என்ன சளி பிடிச்சிக்கிட்டான்னு கேட்டேன். சரி, முடிவெட்ட போகலாமா? சரியா? போகலாமா? உனக்கு முடி வெட்டணுன்னா வரலையா? வாடி போயிட்டாரலாம். பா, என்ன பேசிக்கிட்டே இருக்க? நீ பாட்டில் உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு இப்போ? என்னாச்சுன்னு இப்படி உட்காந்து இருக்கிறேன்பா? ஏன் பண்ற? என்னன்பா பண்ணேன் நான்? இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குற? ஐயோ, நீ சொல்லாம கண்டுபிடிக்கணும். என்ன கடவுளாடி, ஏன் நீ இப்படி பண்ற? எனக்கு அழுகழுதியா வருது நீ பண்றது. இப்படியே பண்ண டென்ஷன் ஆகாம என்ன பண்ணும்? என்னன்னா சொல்ல, ஏன் நீ பண்ணிருக்க? சொல்லுடி, என்ன பிரச்சனை? என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ற? சொல்ல. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஏன்டி உன் மூஞ்சி திக்கஸ்ட் உட்காந்துட்டு இருக்க? நீ போடி, சொல்லவே வேணாம். எனக்கு எரிச்சலாக வருது. சரி, சொல்கிறேன். சரி, சொல்லு. சொல்லு. அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் நீ இப்படி பண்ற? எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ என்னன்னு சொல்லுடி. நெடி பிரச்சனை. கதா சாத்திட்டு வா, சொல்கிறேன். நான் சத்தம்னு சொல்லுவியா? கன்ஃபார்ம்? சொல்லு. சும்மா சும்மா அதை எடுத்து ஒய்யாத. இப்ப என்ன உச்சு உச்சுன்ற? என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்பா. என்னன்பா பிரச்சனை? என்ன பேசக்கூடாதா? யார், நீயா நானா? இப்ப எதுக்கு இப்படி இருக்க? மௌனம் வருதமா? சொன்னாதானே. என்ன சொல்லணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்பதானே தெரியும். சொல்லி என்ன பிரயோஜனம்? வேணாம், சொல்லலை. நீ சொன்னாலே நான் கேட்க போறது கிடையாது. என்ன பேச வைக்காத. நான் பேச வேணான்னு இருக்கேன். எப்படி பேச வைக்காத? தெரியாதா? தெரியாது. தெரியாது. நீ பண்ணது உனக்கு தெரியாம யாருக்கு தெரியும்? ஊரா இருக்கா தெரியும்? தெரியலன்னு தானே கேட்கிறேன். பேசக்கூடாது. சொல்லும்பா. சொல். ஓவரா பண்ணாதேன்பா, சொல்லு. தொடாத. எதுக்கு தொடுற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீதான் சொல்லக்கூடாது. இப்படியே பண்ற, இரிட்டேட்டிங்கா இருக்குடி. சரி, என்ன பேச மாட்டியா? பேசிட்டு தானே இருக்கேன். ஆமா, நல்லா பேசிட்டு இருக்க. ஓ, அதான் பேசாட்டி சந்தோஷமா கிளம்பிடுவ. Oh no! ஐயோ, போயிட்டாங்க. முட்டை போட்டு தரவா? முட்டை ஆம்லேட் போட்டு தரேன். உனக்கு பிடிக்கும்ல? நான் முட்டை போடுற வேலை தான் உனக்கு. உட்காந்து கோழி மாதிரி முட்டை போட்டு அதை அடகாக்குற வேலை தான். ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அதுதான் ஆம்லேட் போட்டு தரேன் உனக்கு. போட்டு தரவா? கேட்டேனா நானு? கேட்கறத தவிர எல்லா வேலையும் பண்ணுவேன். நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், நீ பேச வைக்காத. சரிம்பா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நிறைய எல்லா இப்போ எனக்கு ஒரு 2-3 பிரச்சனை மண்டையில் ஓடிட்டு இருக்கனால தான் நான் இப்படி இருக்கேன்.
நீ 10 பிரச்சனையை கொண்டுட்டு வர மைண்டுக்கு. பேசி இது பேசி என்ன உனக்கு பிரச்சனை? வாயில சனி. சிரிப்பு வருது உனக்கு? சிரிக்கல. அமைதியா இருக்கவா? அப்படிதானே இருக்கேன். நான் என்னைய சொல்றேன், உன்னையும் ஓ, நீ சொல்றேன். அமைதியா இருக்கணுமா? இப்போ 2 பேரும் அமைதியா இருந்துருவோம். யார் பேசுவா? யாரோ பேசிட்டோம். ஏன் நீ இப்படி பண்ற? சரி, ஏதாவது கொண்டு வரவா? சாப்பிட வேற ஏதாவது? ஜூஸ் போட்டு தரவா? ஜூஸ் ஜூஸ் என்ன ஜூஸ்? என்ன ஜூஸ் வேணும்? என்ன ஜூஸ் இருக்கு? என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு, எதா இருந்தாலும் கொண்டு வரேன். நீ போட்டு தரன்றனால என்னால் குடிக்க முடியாது. ஆனால் எனக்கு பசிக்குது. அதனால நான் யாரோ ஏதோ கடையில் ஜூஸ் கடைக்காரன் போட்டு தரான்னு நினச்சிக்கிறேன். இப்போ கொண்டா. ஜூஸ் போட்டு வரேன் போயிருக்கான். ஃபஸ்ட்டு ஜூஸ். ஜாப்பனீஸ் ஆரஞ்சில் லெமன் ஜூஸ் போட்டு. ஜாப்பனீஸ் ஆரஞ்சில் லெமன் ஜூஸா? பண்ணாத மாதிரி பேசல. கொடுத்துருக்கிறது இந்த சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி டம்ளர் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த டம்ளரில் காவாசி கூட இல்லை ஜூஸு, அதுவும் கன்றாவியாக இருக்குது. சரி, நீ எதுவுமே ட்ரை பண்ண வேணாம் தயவு செஞ்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும். நீ போட்டதில்ல நல்லா இருக்கும். இதுவே நான் சமைச்சிருந்தா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாது. சரி, இன்னொரு தடவை நல்லா போட்டு. வேணாம். நீ போட்டு நான் எனக்கு ஜூஸ் குடிக்கணும்? நான் என்ன அப்படி மானங்கிட்டவளா? சரி, வேற என்ன வேணும் சொல்லு. சொல்லு. டிவோர்ஸ் வேணும் கொடுக்குறியா? கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்னக்கு கேட்குறேன். நல்லா விட்டுட்டு குடி. என்ன பசியில் நான் இங்கே உட்காந்துருப்பேன், கன்றாவே உன்னை போட்டுட்டு வந்து அதையும் கொடுக்காம குடி. தேவையில்லை இப்படி கன்றாவியான ஜூஸ் நான் எடுத்து குடிக்கணும். நல்லா தானே இருக்கு. நல்லா இல்ல. வேற வேலை குழப்பம் இருந்தா பாரு, என்னையவே பார்த்துட்டு இருக்காத. வேற என்ன வேணும் சொல்லு. எதுக்கு இப்ப நல்லவனா நடிக்கிற? கேட்கறப்பெல்லாம் ஒன்றும் வாங்கி தரதில்ல. இப்படி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா அது வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்றது. அதுவும் நான் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அதையும் வாங்கி தரது கிடையாது. சரி சரி, இப்போ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா? ட்ரெஸ்ஸு பிடிச்ச ட்ரெஸ் ஆர்டர் போட்டு. என்ன ட்ரெஸ்? உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆர்டர் போட்டு. தொடாம பேசு ஃபர்ஸ்ட். எரிச்சலா வருது, அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. நான் தொட்டா மட்டும் எரியுது. இப்ப வேற யார் தொட்டாங்க? அசிங்கமா பேசுற. லூசு மாதிரி இதுக்காக பேசாத. பேசாத. லூசு மாதிரி பேசாத. அப்புறம் ஒழுங்கா பேசு. என்ன இப்படி பேசுற? சண்டை போடுறப்ப தொட்டா எரியுது. எப்படி இப்படி பேச முடியுமோ உன்னால தெரியல சாமி. நான் பேசக்கூடாதுன்னா பேசுறேன். சரி, வேற ட்ரெஸ் வாங்கிக்கோ. நீ நான் தொடாம பேசுறேன். ட்ரெஸ் வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சது. வேணாமா? சிரிக்காத. வேணாமா ட்ரெஸ்ஸு? சரி, ஆர்டர் பண்ணி. நீ வாங்கி கொடுத்தா நான் போடணும்னு இல்லை. எனக்கு வேணா நான் வாங்கிக்குவேன். நான் வாங்க தான் போகிறேன். என்ன ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்கேன். 10 நாள் ஆச்சு, இன்னும் டெலிவரி பண்ணல. அதுக்கே நான் நேற்று கழுவி ஊற்றுனேன் உங்களை. அப்போ அந்த கோவத்தில் தான் என் மேலக்கியா? இல்லைன்னா மட்டும் நீ ஒரு தப்பும் பண்ணுறதே கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசி. என்ன தப்புன்னு பெரிய தப்பு. தெரியல. நல்லா உட்காந்து யோசி. தெரியாம தானே கேட்குறேன். கல்யாணமாகி 1 வருஷம் 2 மாதம் ஆயிருக்கு. அதில் நீ ஆரம்பத்தில் அந்த நாள் காலையில் எந்திரிக்கிறது எப்படி? 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, ராத்திரி 11 மணிக்கு தூங்குறோமா? இப்போ எத்தனை நாள்? 3060. 3000 இல்லை 300. எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். 365 + 365 + 60 கணக்கு வச்சுக்கோ. இத்தனை நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன தப்பு பண்ணேன்னு நல்லா யோசிச்சுட்டு எனக்கு நேற்று பண்ணதே ஞாபகம் இருக்காது. 1.5 வருஷம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அப்போ முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து. லூசு மாதிரி பேசாது. இப்படி பேச பண்ணியிருக்க பல தப்புகள் பண்ணியிருக்கிற. அதுலேயும் இது வந்து மன்னிக்க முடியாத தப்பு. வெளியே போகலாமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க வெளியே? டூரிஸ்ட் கைடா நீ? டூரிஸ்ட் கைடா? வெளியே போயிட்டு வரலாம். புது ஃபோன் வாங்கி தட்டா? அது வாங்க தான் போறேன் நான். எனக்கு வேணும். ஃபோன்
வீடியோ போயிட்டு இருக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் இல்லை. சரி வேற என்னதான் பண்ணணும் நான் சொல்லு. எங்க போனாலும் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப நீ எங்கடி போற? சரி வா. அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உட்காரு. டிஸ்டர்ப் பண்ணல. சரி இருந்தாலும் நான் என்ன இப்ப தப்பானேன்னு சொல்ல. பேசுனேன்னா எங்கேயாச்சும் போயிடுவேன் நானு. என்ன பண்ணே சரியில்லை. நீ தப்பு பண்ண என்ன பண்ணேன்னு சொல்லிட்டா கோவப்பட. நீ எதுவுமே சொல்லாம கோவப்பட்டு. இங்க பாரு, 2025 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு. 2025 மாற்றி சொல்லிட்டேன். 2000 அக்டோபர் 6 காலையில் 5:30 மணிக்கு ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன? 2000 நீ பிறந்தது நான் என்ன? நீ பிறந்ததே தப்பு. இப்போ 2வது தப்பு டிசம்பர் 12 2020. சொல்லு பார்க்கலாம், சொல்லு. இப்போ சொல்லாட்டி அது ஒரு தப்பாயிரும். சொல்லு. 24 25? 24. என்ன நடந்துச்சு? அப்போ நம்ம கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்ல வர. கரெக்டாக சொல்றியே. அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ண? நீ தானே சொல்ல. நான் கேட்டேன், அது மட்டும் கரெக்டா சொல்றேன். என் பிறந்த நாள் கூட உனக்கு தெரியாது, தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கல்யாண நாள் கேட்டோன்னு புட்டு வைக்கிறியே. ஷோ, பேசக்கூடாது இதெல்லாம் சொல்லவே கூடாது. சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன தப்பு? தனியா நான் புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். லூசு மாதிரி பேசாதடி. சொல்லு. கல்யாணம் நடந்துச்சோ அன்னைக்கே வந்து இப்படி புலம்ப விட்டியான். நானும் தாண்டி இல்ல நான் புலம்பல சந்தோஷமா இருந்தேன். சிரிக்கிற நேரம் என்ன நீ? உனக்கு அப்படி விளையாட்டா இருக்குது. ஏய், கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். நான் அடிச்சு விடுவேன். கையெல்லாம் பரப்பரங்குது. அது பண்ணாதன்னு சொன்னா கேட்கறது இல்ல, இது பண்ணாதன்னு கேட்கறது இல்ல. எது பண்ணாதன்னு சொல்லி கேட்டேன். எதுன்னு சொல்லு. சரி பண்றேன். ஐயோ, உனக்காக எதனால பண்ணுவேன்? வானத்துல இருந்து குதிப்பேன், பூமியில இருந்து அப்படியே வெளியே வருவேன், என்னென்னமோ சொல்றது. சொல்றதோட முடிஞ்சு. என்ன பண்றேன்னு சொல்ல. சொன்னவே மாட்டிக்கிறேன். சொல்லும்பா. நேற்று தூங்கும் போது 3 மணிக்கு இந்த பொண்ணுக்கு வந்துச்சு. எழுப்புனே, எந்திரிச்சியா? தூங்கிட்டு இருக்கப்ப தெரியல எனக்கு எழுப்புனதே. அதுக்கு என்ன ஒரு தப்பு தான் இது. இது மாதிரி 9 தப்பு ஒரு நாளைக்கு நடக்குது. இதெல்லாம் ஒரு தப்பாடி. ஏன் இப்படி பண்ற? என்னன்பா ப்ளீஸ் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்ல. சாரிம்பா. இப்போ என்ன பேசவே மாட்டியா? ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். முன்னாடியாவது என்ன தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாடி. இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லவும் மாட்டேங்க, சண்டையும் போடுற. நான் தப்பே பண்ணலையே. ஏன் பண்ணீங்க? ஏன் அழுக வச்சுக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும்? எங்க அழுகுறியா? எங்க மூஞ்சிய கட்டு. என்ன கண்ணெல்லாம் கலங்குது? நீ சொல்லவே மாட்டேங்கிற. என்ன? சரி சொல்றேன், இனிமேல் ஆனா பண்ணக்கூடாது. சரி சொல்லு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண மாட்டேன் சொல்லு. நீ பல சத்தியம் பண்ணிட்ட. பொய்யா சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏன் பண்றேன் சொல்லு. நீ ஒண்ணும் இல்ல நரேனு. சரி வா சொல்றேன். இவ்வளோ நேரம் அங்கே கேமரா வச்சிருக்கேன், நீ கண்டுபிடிக்கவே இல்லை. அதுதான் கடுப்பு. பாருங்க, பாரு, நீ வச்ச அதே இடம் எப்படி ஸ்பீக்கருக்குள்ள பாரு. இப்போ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப போலையே. சாரிலாம் கேட்டுட்டு இருக்கிற. என்ன தப்பு பண்ண? தெரியாது. நீ தப்பே பண்ணல. நீ தான் முந்தித்தி வச்சுட்டு. இல்லை எங்கேயோ நீ பல தப்பு பண்ணுவ. ஐயோ இதில் எதை கண்டுபிடிச்சானே தெரியாமல் 19 ரூபா சாரி கட்டுறது. என்ன பண்ண?
இல்லைங்க, நான் வந்து நார்மலாக தான் ப்ராங்க் பண்ணேன். இவன் என்னமோ சாரி கேட்குறத பார்த்தா என்னமோ பெருசாக பண்ணியிருக்கான். நான் எதுவும் பண்ணல, நீ உடனே சொல்லாது. ஓவரா பண்ணாத. நன்றி. சரி சரி, நீ தப்பெல்லாம் பண்ணல. குட் பாய். குட் பாய்ங்க இவன். அதெல்லாம் இல்ல, இல்ல அப்படி அப்படி சொல்லுவேன் நான் அப்படித்தான் சொல்லி. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. அப்புறம் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆமா, அப்புறம் கீழ வந்து நீங்க ரெக்கமெண்டே பண்ண மாட்டீங்களே, என்னென்ன பிராங்க் வேணும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பண்ணுவோம். ஓகே பை. லவ் யூ. இனிமேல் நான் ஏமாற மாட்டேன். பார்க்கலாம், Bye. அதையும் பார்க்கலாம். நான் லொகேஷனை மாத்துறேன். எங்க எப்போ எப்படி நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. பார்ப்போம். ஓகே டாட்டாங்க.